எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றி தாங்க. இந்த படத்தில் பூராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளி வெங்கட், இங்கே 2 பேர்த்த தவிர மற்ற எல்லாருமே புது நடிகர்கள். ஆனால் அந்த அத்தனை புது நடிகர்களுமே எந்தவித பிசகுமே இல்லாமல் தன்னுடைய நடிப்பை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய ஜியாகிரஃபி லொக்கேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிங்களேன், பெரிய நடிகர்கள் நடிக்கிற எல்லா படமே கிட்டத்தட்ட வன்முறையை தெளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பழி வாங்கிறது, அதே சமயத்தில் கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது, இது எல்லாத்துக்கும் மேலே படம் முழுக்கவும் வன்முறை, ரத்தம் இப்படியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த படம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் சக மனிதன் மீது நம்பிக்கையும் நேசத்தையும் கண்டிப்பாக வச்சே ஆகணுங்க ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குந்தாங்க நம்ம சொல்லணும். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தீபாவளி பண்டிகை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தீபாவளி பண்டிகை பல சாமானியர்களுக்கு பெரும் சவாலான நாளாகவே அமையுது. அதுவும் பொருளாதார ரீதியாக அந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு மனிதன் சக மனிதன் மீது வன்மத்தை எல்லாம் தெரிவிக்காமல் ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிற படங்களோடு சொல்லாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டி தான். இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வருது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் எந்த விதத்துலையுமே தன்னுடைய வன்மத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காமிக்காத மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவை ரொம்ப புனிதமாகவும் வில்லனை ரொம்ப கொடூரமாகவும் காமிக்காமல் இயல்பில் ஒரு மனிதன் பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுவான், எப்படி சந்திக்கிறான், அந்த நெருக்கடியிலிருந்து அவன் எப்படி மீண்டு வர்றான் அப்படிங்கிறத நம்முடைய சாமானியுடைய பார்வையிலிருந்தே இந்த படத்தை அணுகியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் ஆடு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான், ஒரு தாத்தா தன்னுடைய பேரன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஒரு பாட்டி தன் கணவன் மீது எவ்வளோ அக்கறையும் பாசமும் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு கணவன் மீது ஒரு மனைவி என்ன மாதிரியான நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி நிறையா டைமென்ஷன்ஸில் ஒரு சாமானியன் எப்படியெல்லாம் வாழ்வா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை எங்கேயோ கேட்கோ பார்த்தோ பழகியோ கடந்து வந்திருப்போம். அது எல்லாத்தையும் ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க. என்னென்ன பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான அம்மா துணி வாங்க வரும்போது பேரம் பேசாமல் அந்த அம்மாட்ட உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதா இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பாட்டி ஒரு 1000 ரூபா தான் கொடுக்கணும், ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க. பரவாயில்ல இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உன் பேரனை கூட்டிகிட்டு வா, சாப்பிட கூட்டிகிட்டு வான்னு வீட்டுக்கு கூப்பிட்றதில்ல. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி படம் ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது நம்பிக்கையை விதைக்கிற விதமாக தான் இருக்கணுமே தவிர ஒரு நம்பிக்கையை அத்துவிடுற மாதிரி இருக்கவே கூடாது. சமீப காலமாக வர படங்கள் எல்லாமே நீ யாரையுமே நம்பாத, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீ தான் சமாளிக்கணும், உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களும் அவ்வளோதான், உன் முதலாளினாவே கெட்டவன், இந்த மாதிரியான நிறையா நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு படங்கள் மூலியமாகவோ, நம்ம கேட்குற கதைகள் மூலியமாகவோ, இல்லை யூடியூப் மூலியமாகவோ, செய்திகள் மூலியமாகவோ நிறைய இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறையா பரவிக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஒரு மனிதன் சக மனுஷனை நம்புறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பாக அப்பப்போ வந்துக்கிட்டே தாங்க இருக்கணும். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த படம் பார்த்து முடித்தோடனே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் சக மனிதன் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு சின்ன புள்ளியாவது இருக்குங்க. இன்னொரு நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.